ஒரு சிறிய கிராமத்தில் அகிலன் என்ற சிறுவன் தன் தந்தையுடன் வசித்து வந்தான். அவனது தந்தை ஒரு கூலி தொழிலாளி. போதிய வருமானம் இல்லாததால் அகிலன் பகல் நேரத்தில் ஒரு பழைய இரும்பு கடையில் வேலை செய்துவிட்டு இரவு நேரங்களில் மட்டுமே படிக்க முடிந்தது. அகிலன் வசித்த பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடைபடும். ஒருமுறை அவனது பொதுத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்த போது அந்த கிராமத்தில் ஒரு வார காலமாக மின்சாரம் இல்லை. மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு கூட கையில் காசில்லாத நிலைமை. அவனது தந்தை, படிப்பு நமக்கு வராதப்பா, பேசாமல் முழுநேர வேலைக்கே போயிடலாம் என்று வருத்தத்துடன் கூறினார். ஆனால் அகிலன் விடவில்லை. அவன் வேலை செய்யும் பழைய இரும்பு கடையில் வீசப்பட்ட சில உடைந்த சோலார் தகடுகளையும் பழைய பேட்டரிகளையும் சேகரித்தான். கடையில் வேலை செய்யும்போது கிடைத்த சிறிய அறிவை கொண்டு அவற்றை இணைத்து ஒரு சிறிய மின் விளக்கை உருவாக்கினான். பகல் வெயிலில் அந்த பேட்டரியை சார்ஜ் செய்துவிட்டு இரவில் அந்த ஒளியில் தீவிரமாக படித்தான். தேர்வு முடிவுகள் வந்தபோது அவன் மாவட்டத்திலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். அவனது இந்த முயற்சியை கேள்விப்பட்ட ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அவனது மேற்படிப்பு முழுவதற்கும் உதவித்தொகை வழங்க முன்வந்தது. சில ஆண்டுகள் கழித்து அகிலன் அதே கிராமத்திற்கு ஒரு மின்சார பொறியாளராக வந்து இறங்கினான். அன்று அவன் ஏற்றிய அந்த சிறு ஒளி இன்று அந்த ஊர் முழுவதற்கும் வெளிச்சம் தந்தது. சூழ்நிலைகள் உங்களை இருளில் தள்ளினாலும் உங்கள் அறிவென்னும் ஒளியால் அந்த இருளை உங்களால் வெல்ல முடியும்.